தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வரவேற்கிறேன். இந்த 5வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். என கண்பானவர்களே, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் பிரைஸ் அல்லாஹ் நீங்கள் தேடின காரியம் வாய்க்காமல் போயிருக்கலாம். நீங்கள் ஜெபித்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். ஒருவேளை தேவன் மேலே ஒரு மிகுந்த நம்பிக்கையை வைத்து நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத பட்சத்தில் உங்களுடைய ஆத்துமா என்ன செய்திருக்கும்? நீங்கள் தேடினது கிடைக்காததுனால நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீங்க. அப்படின்னா தேவனுடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உனக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, ஒரு குருடனை அவன் அறியாத வழியில் அவர் நடத்தி அவனுடைய கண்களுக்கு முன்பாக எந்த பாதையும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறாரா? பிரைஸ் அல்லாஹ், அவருக்கு முன்பாக இருக்கிற இருளை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வெளிச்சமாய் மாற்றுகிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்கள் பாதைகளில் ஒருவேளை சில இருள்கள் காணப்படலாம். இந்த இருள் உங்கள் வாழ்க்கையில் பாதையை மறைத்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் நான் என்ன செய்வேன்? வெளிச்சமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுகிறது, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, பிரைஸ் அல்லாஹ், உங்களுக்கு முன்பாய் இருக்கிறதான இருள்கள் விலகுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா இருளையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வெளிச்சமாக்குகிறேன். நான் உன்னை நடத்துகிறதை கண்டு தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது பாருங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு என்ன செய்வேன்? அவர்களை கைவிடாதிருப்பேன். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 107வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க, பார்க்கலாம். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய்
பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அப்படி ஆத்துமா என்ன செய்தது? வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் வழியை பார்க்கல, கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தேடின காரியங்கள் வாய்க்காததுனால அவருடைய ஆத்துமா என்ன செய்துட்டு? தொய்ந்து போயிற்று, சோர்ந்து போயிற்று, சோர்வடைந்து போயிற்று. சோர்வடையும் போது ஒன்று நடந்தது, இனி அது நடக்காது. நான் சொல்லுவேன், எந்த காரியத்தில் இது நடக்காதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணினீங்களோ, இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார்? விடுவித்தார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டு உங்களை சூழ்ந்து இருந்தாலும், இந்த மாதத்துல நீ தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு செவி கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. வேதம் சொல்லுகிறது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். ஹல்லேலூயா. வழி தெரியாம நின்னீங்கல்ல, எங்க போவதுன்னு தெரியாம வனாந்தரத்துல எனக்கு யார் உதவி செய்வா என்று நினைத்து கொண்டிருந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நீ போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், அந்த பாதையில உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறாராம். 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை நிமித்தம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நிமித்தம், அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. என கண்பானவர்களே, அவருடைய கிருபை இந்த 5வது மாசம், அவருடைய கிருபை மனுபுத்திரருக்கு முன்பாக அவர் செய்கிற அதிசயங்கள் பெரியவைகளாயிருக்கும். நான் சொல்லுவேன், இந்த 5வது மாசத்துல கர்த்தருடைய கிருபையை நீங்கள் காணப்போகிறீர்கள். அவருடைய கிருபை என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்யும். ஹல்லேலூயா. அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் நீங்க என்ன செய்ய போகிறீங்க? கர்த்தரை துதிக்க போகிறீங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவன் மிகவும் தாகம் அடைந்து யாரை நோக்கி கூப்பிட்டானா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். சிம்சோன் மிகவும் தாகம் அடைந்து, பிரைஸ் தி லார்ட், அவன் என்ன செய்யறான்? கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டால. ஒருத்தங்க 1000 பேரை கொண்டு போட்டது நிமித்தம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், ஓ க்ளோரி டு காட், அவன் மிகவும் தாகம் அடைகிறான். குடிக்கிறதுக்கு தண்ணீரை பார்க்குறான், தண்ணீர் இல்லை. அவன் சொல்கிறான், தாகம் அடைந்து அவனுடைய ஜீவன் போகிறது மாதிரி இருக்கு. அவன் சொல்றான் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் ஏன் நான் சாகணும்? Glory to God. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமா என்றார். தன்னுடைய வாழ்க்கையில் வறண்ட போன நிலையில் இருக்கும் பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, நான் ஏன் சாகணும்? வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார், அதில் இருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தில்
நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியம் என்ன பிரதர்? தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செய்கிறாரு தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில ஒரு பள்ளத்தாக்கை திறக்கிறாருங்க. உடனே அதிலிருந்து தண்ணீர் வந்தது. அவன் குடித்து அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். நான் சொல்லுவேன், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீர் ஊற்றை திறக்க போகிறார் பிரதர். பிரைஸ் அல்லாஹ். ஒரு பள்ளத்தை கர்த்தர் பிளக்க பண்ண போகிறார். உன்னுடைய பார்வையில் அது வறண்டு போன நிலமாய் இருக்கலாம், வறண்ட பூமியா இருக்கலாம். இனி அந்த இடத்துல எதுவுமே நடக்காது என்கிற நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உனக்காக ஒரு பள்ளத்தை பிளக்க போகிறார். அதிலிருந்து நீரூற்று வரும். அந்த ஊற்றை நீங்க குடித்து நீங்க உயிர் வாழ்வதற்கு, நீ பிழைக்கக்கூடிய ஹல்லேலூயா சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி தரப்போகிறார். என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்றீங்களா? என் பிஸ்னஸில் இனி தோல்வி அடைஞ்சிட்டேன், இனி இந்த பிஸ்னஸை என்னால் எழும்பி கட்டவே முடியாது அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் வியாபாரத்தில் நஷ்டம், நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு கிடைக்கல, என்னுடைய உழைப்பு முழுவதும் விருதாவாய் போகிறதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற வார்த்தை ஹல்லேலூயா இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறது. உனக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எசேயா 44:3 வாசிக்கும் பொழுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் வறண்டு போன இடத்துல கர்த்தர் நீரூற்றை திறக்க பண்ணி, அது எப்படி போக போகுது தெரியுமா? ஆராய் புறப்பட்டு போகும். வேதம் சொல்லுகிறது, உள்ளவன் மேல ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. இந்த மாதத்துல தேவன் மேல நீங்க தாகமுடையவர்களாயிருப்பீங்க அப்படின்னா, தேவனை நம்பி இருப்பீங்க அப்படின்னா, ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். தேவனுடைய வசனத்தின் மேல உங்களுக்கு ஒரு வாஞ்சை வரட்டும், ஒரு தாகம் வரட்டும். அவருடைய ஊழியத்தின் மேல ஒரு தாகம் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். சபையின் மேல ஒரு தாகம் இருக்கட்டுங்க. சபை ஊழியன் மேல ஒரு தாகம் இருக்கட்டும். இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிறோம். எதற்காக வருகிறோம்? வாஞ்சையோடு வருகிறோமா? தாகத்தோடு வருகிறோமா? ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறோமா? பின்ன எப்படிங்க கர்த்தர் செயல்படுவாரு? வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? பாக்கியவான்கள். எங்க இயேசுவே சொல்ற வார்த்தையை பார்ப்பீங்க அப்படின்னா, யோவான் 7:37 அவர் சொல்றார் பாருங்களேன், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை. தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தை தேடுவேன், அவருடைய சமூகத்தை நான் தேடுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல நீங்க வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தின் மேல நீங்க வாஞ்சை உடையவர்களா இருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை வந்துருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு நாளும் வேதாகமத்தை படிக்காம இருக்க மாட்டீங்க. அவருடைய சபையின் மேல் உங்களுக்கு ஒரு வாஞ்சை வந்துருச்சு அப்படின்னா, நீங்க சபைக்கு வராம இருக்க மாட்டீங்க, தேவனுடைய சமூகத்தை தேடாம இருக்க மாட்டீங்க. ஒரு வாஞ்சையை ஏற்படுத்துங்க பிரதர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதைத்தான் செய்தாங்க. தண்ணீர் இல்லாததுனால
என்ன செய்தாங்க தெரியுமா? முறுமுறுத்தார்கள். வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 3வது வசனம், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் என்ன செய்கிறாங்க? மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? எங்களுக்கு குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? வாதாடுகிறார்கள். மோசே கேட்கிறான், நீங்க ஏன் என்கிட்ட வாதாடுகிறீங்க? ஏன் தேவனை பரீட்சை பார்க்கிறீங்க? தேவனிடத்தில் நீங்க விசுவாசமாயிருங்க, அவருடைய வார்த்தையில நீங்க நம்பிக்கை வைங்க. பிரைஸ் தி லார்ட். அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் அவனோடு பேசுகிறார்ல, பேசி 5வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ. அங்கே ஓரப்பிலே நான் உனக்கு முன்பாக நான் கன்மலையில் நிற்பேன். லிசன், நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் கன்மலையில் ஓரே கர்த்தருடைய பர்வதம், கர்த்தருடைய பர்வதத்தில் நான் நிற்பேன். நீ கோலை எடுத்துக்கொண்டு வந்து கன்மலையை அடிக்கும் பொழுது அதிலிருந்து என்ன வரும் தெரியுமா? ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். என கண்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது அற்புத கட்டாயம் நடக்குங்க. அவர் சொல்றாரு, கோலை எடுத்துக்கொண்டு போ. கோல் எதற்கு அடையாளமா இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசும் பொழுதுதான் அங்க அற்புதம் நடக்கும். மறுபடியும் என்னாகமம் 20:8 ஆண்டவர் சொல்றாரு, நீ கன்மலை இடத்துல பேசு. பிரைஸ் அல்லாஹ். வார்த்தையை சொல்லும் போது அற்புதம் நடக்கும். இரண்டாவது, நீ தேவனிடத்துல பேசும் பொழுதே அற்புதம் நடக்கும். பிரைஸ் அல்லாஹ். நீ கன்மலையிட்ட பேசுங்கிறாரு. இன்னைக்கு நமக்கு கர்த்தரிடத்துல பேசுவதற்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம நேரம் இல்லைங்கிறோம். பின்ன எப்படி சார் சூழ்நிலை மாறும்? பின்ன எப்படி ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார்? ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறதை நம்மளால் எப்படி கேட்க முடியும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. அப்ப நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான், அவரிடத்துல பேசும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியும். பிரைஸ் அல்லாஹ். பேசாதவர்களிடத்துல எப்படிங்க ஆண்டவர் பேசுவாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, ஆலயத்திற்கு வர நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை. நேரமே இல்லாத உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? Glory to God. வேதம் சொல்லுகிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் போகும்போது, கிடைக்கல, ஒழுங்கா நான் சொல்றேன், தேவனை தேடுங்க. நீங்க தேடினது கிடைக்கல. இப்ப நான் சொல்றேன், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது நீ தேடுகிறது உனக்கு கொடுக்கப்படும். நீ தேடின எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பான். நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம எதை தேடுறீங்க? பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ என் சமூகத்தை தேடு, என் நீதியை தேடு, என் வசனத்தை தேடு. அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து உன்னை நான் கைவிடாம இருப்பேன். ஹல்லேலூயா.
இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிதான வார்த்தை என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எந்த வனாந்திரத்தில் எனக்கு வழியே இல்லைன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் வழியை உண்டாக்குவேன். எந்த இடத்துல வறண்டு போன நிலைன்னு நீங்க சொன்னீங்களோ அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் ஆறுகளை உண்டாக்குவேன். இது கர்த்தருடைய வார்த்தைங்க. இந்த வார்த்தையை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. 20வது வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு தாகத்திற்கு வனாந்திரத்தில் தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கனம் பண்ணுவார்கள். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு சில வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகுது. Glory to God. என்ன செய்யணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவன் அற்புதத்தை செய்யும் பொழுது, தேவன் புதிய வாசல்களை திறக்கும் பொழுது நம்ம தேவனை கனம் பண்ணுகிறதில்லை. இந்த காரியத்தில் நம்ம கவனம் செலுத்துவதில்லை. பிரைஸ் எல்லாம் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் தேவனுக்குண்டான கனத்தை நாம் கொடுக்கிறது இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், என்னை கனம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன செய்யும் தெரியுமா? நம்ம எப்போ தேவனை கனம் பண்ணுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று என்ன செய்யும் தெரியுமா? அது நதியாய் புறப்படும். நான் சொல்றேன் பாருங்களேன். பிரைஸ் அல்லாஹ். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் என்ன செய்யும் அப்படின்னா புரண்டு ஓடுங்க. ஒரு நதியை போல ஒரு நீர் ஊற்று என்ன செய்யும் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து கடந்து போவதை நீங்க பார்ப்பீங்க. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாசத்துல தேவனிடத்திலிருந்து நன்மையை நீ எதிர்பார்க்கிறீங்களே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற எல்லாவற்றிலேயும் நான் உம்மை கனம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கட்டாயம் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் வாசல்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் கடந்து வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. 1 சாமுவேல் 2:30 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். பிரைஸ் அல்லாஹ். என்னை அசட்டை பண்ணுகிறவனை நான் கன ஈனப்படுத்துவேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எந்தெந்த பகுதியிலெல்லாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். பிரைஸ் அல்லாஹ். சர்வ சாதாரணமாக நம்ம ஆராதனை அசட்டை பண்ணுகிறோம், சபை கூடி வருவதை அசட்டை பண்ணுகிறோம், ஜெபிப்பதை அசட்டை பண்ணுகிறோம், வேதவசனம் வாசிப்பதை அசட்டை பண்ணுகிறோம்ல. நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறீர்களோ அங்கேயெல்லாம்
நான் இப்படி சொல்லட்டா, நீங்கள் எந்த பகுதியிலெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கன ஈனப்படப்படுவீர்கள். ஏன்னா நீங்கள் யாரை கனம் பண்ணலை? கர்த்தரை கனம் பண்ணலை. பிரைஸ் எல்லாம் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனை கனம் பண்ண எனக்கு மனசு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேட எனக்கு மனசு இல்லை. பிரைஸ் எல்லாம் கர்த்தர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இந்த மாதம் உங்களை கனம் பண்ணுகிற மாதம். பிரைஸ் எல்லாம் நீங்கள் எந்தெந்த இடத்துலெல்லாம் கனவீனம் அடைந்தீங்களோ, நான் இப்படி சொல்லட்டுமா, தேவனை கனப்படுத்துங்க. கட்டாயம் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். காரணம், அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உனக்கு செவி கொடுத்து நான் உன்னை கைவிடாதிருப்பேன். ஏங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப வருது. கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் சொல்கிற வார்த்தை, எல்லா சூழ்நிலையிலையும் நீ எப்பெல்லாம் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களோ அப்பொழுதெல்லாம் உனக்கு செவி கொடுத்து தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். பிரைஸ் எல்லாம் நான் உன்னை வனாந்தரத்தில் அல்ல, நீர் பாய்ச்சலான இடத்துல நான் உன்னை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதம் கர்த்தர் உங்களை கைவிடாமல் அவர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தரை மட்டும் நம்புங்க. தேவனிடத்தில் தேவனை முதலாவது தேடுங்க. கர்த்தரை நம்புங்க. ரெண்டாவது, தேவனை எல்லா சூழ்நிலையிலும் தேடுங்க. மூன்றாவது, கர்த்தரை கனம் பண்ணுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீர் ஊற்றை கர்த்தர் திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க. இந்த மாத நீர் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே, எங்களை கைவிடாத கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருள்களும் விலகட்டும், வெளிச்சம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இருளான வாழ்க்கை விலகட்டும், அவங்க வாழ்க்கையை மூடிக்கொண்டிருக்கிற இருள் விலகட்டும், வெளிச்சம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசேஷித்த கிருபையினால இந்த மாதம் நீர் அவர்களை நிரப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறப்பா. கர்த்தருடைய அதிசயம், மனுபுத்திரருக்கு முன்பாக நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயமான காரியங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.